தந்தை மரணித்து விட்டார், மகன் வெளிநாட்டில் இருக்கிறார். வேலை நிமித்தமாகவோ வேற எதற்காக வெளிநாட்டு போனா தன் மகன் வெளிநாட்டில் இருக்கிறாரு. மரணிச்ச செய்தி கேட்ட உடனே மகனுக்கு என்ன செய்ய முடியல, வெளிநாட்டில இருந்து வருவதற்கு பிளைட் டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தாமதமாகுது. இந்த இது போன்ற சூழ்நிலைக்காண்டி அந்த ஜனாசாவை பிற்படுத்தலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதற்காண்டியும் பிற்படுத்த தேவையில்லை. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மகன் நினைக்கிறாங்க, ஏன்னா வாப்பாவுடைய விஷயத்துல அவருக்கு உரிமை ஜாஸ்தி. நான் வந்த பிறகுதான் என்னுடைய ஜனாசா, வாப்பாவுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படணும், அதற்கு பிறகுதான் அவர் அடக்கம் செய்யப்படணும் அந்த மகன் நினைச்சார்னா அது அதன் அடிப்படையில் நினைச்சணும், அதை நிறைவேற்றணும். ஆனால் அப்படி ஒரு காரியத்திற்காக வேண்டி தாமதப்படுத்த வேண்டி இருக்கான்னு கேட்டா இல்லை, அதுக்காக வேண்டி தாமதப்படுத்த வேண்டியது இல்லை. சரிங்களா? நீங்க உண்மையிலேயே வாப்பா மேல அம்மா மேல இப்படி அக்கறை உள்ளவங்களா இருந்தா நீங்க என்ன செய்யக்கூடாது, வெளிநாட்டுக்கு போய் உட்கார்ந்து இருக்க கூடாது. ஏன்னா நீங்க அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கான ஹக்குகளை நிறைவேற்றணும். நீங்க மௌத்தான பிறகு அவருக்கு தொலை வைக்கணும்ன்றதுக்காக வேண்டி இவ்வளவு ஆசைப்படுறீங்க, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே என்ன செய்யணும், அந்த வாப்பாவும் உமாவையும் கூட வச்சுக்கணும். சரிங்களா? இஸ்லாம் இந்த மாதிரியான சிம்பதி எல்லாம் நமக்கு சொல்லி தரல. நீங்க ஹக்கா செய்ய வேண்டியது என்ன, உங்க வாப்பா மேல உங்களுக்கு பிரியமா, உமா மேல பிரியமா, மௌத்தான பிறகுதான் அந்த பிரியத்தை காட்டுவீங்களா? இல்ல, நீங்க உயிரோடு இருக்கும் போது செய்யுங்க. அந்த தாய் என்னோட இருக்கட்டும், என் தந்தை என்னோட இருக்கட்டும், நான் அவங்களுக்கான பணிவிடையை தினந்தோறும் செய்யறேன். அதுலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொர்க்கம் என்று சொன்னாங்க. அதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்றான், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு காரியம் சொன்னான். அப்ப இப்படித்தான் நம்ம செய்யணுமே தவிர, மௌத்தான பிறகு அது வரைக்கும் நான் என்ன செய்வேன், வெளிநாட்டுல இருப்பேன், பணம் அனுப்பி கொடுப்பேன், சரிங்களா, போன் கால்ல பேசுவேன், அவ்வளவுதான். இதான் எங்க வாப்பாவுக்கு நான் செய்யக்கூடிய ஹக்கு அல்லது உம்மாவுக்கு நான் செய்யக்கூடிய ஹக்கு நினைச்சீங்கன்னா அது அவங்களுடைய அறியாமை. உண்மையில நீங்க எது செய்யணும், வாப்பா மேல உம்மா மேல அக்கறை இருந்தா அவங்க கூட தான் இருக்கணும். நீங்க அவங்க உங்களோட வச்சுக்கணும். நீங்க அப்படிதான் அவங்கள பராமரிக்கணும். சரிங்களா? அதான் வழிமுறை.